முருகன் கோவிலில் பிரசாதமாக கிடைக்கும் எலுமிச்சை பழத்தை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. இந்த சிறிய தவறை பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தவறு உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை வரவைக்கக்கூடும். முருகன் அருள் இருப்பதால்தான் இந்த தகவல் இப்போது உங்களிடம் வந்திருக்கிறது. நீங்கள் உண்மையான முருக பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யுங்கள். அதேபோல் நமது ஆறுபடை வேலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முருகன் கோவிலில் பிரசாதமாக கொடுக்கப்படும் எலுமிச்சை என்பது சாதாரண ஒரு பழம் மட்டுமல்ல. அது முருகனின் ஆசீர்வாதமும் தெய்வீக சக்தியும் நிறைந்ததாக கருதப்படுகிறது. ஆனால் அந்த எலுமிச்சையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிலர் தெரியாமல் இந்த தவறுகளைச் செய்கிறார்கள். முதலில் கோவிலில் கிடைத்த எலுமிச்சை பழத்தை எந்த காரணத்திற்கும் தூக்கி எறிவது அல்லது அதை வைத்து விளையாடக்கூடாது. இரண்டாவது, கோவிலில் இருந்து கொண்டு வந்த எலுமிச்சையை உங்கள் பையில் போட்டுவிட்டு அதை கவனிக்காமல் காய்ந்து போகும் வரை விடக்கூடாது. மூன்றாவது, சிலர் செய்யும் பெரிய தவறு என்னவென்றால் அந்த எலுமிச்சையை காலால் மிதித்து திருஷ்டி கழிப்பது. முருகன் கோவிலில் கிடைத்த எலுமிச்சையை வைத்து இப்படிச் செய்யக்கூடாது. அந்த எலுமிச்சையை வீட்டிற்கு கொண்டு வந்து உங்கள் பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் வைத்து அதை தினமும் பூஜை செய்து வர முருகன் அருளால் வீட்டில் நல்ல சக்தி பெருகும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. இதுபோன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள இப்போதே நமது ஆறுபடை வேலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.